அன்பு, உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணுன்னா நிறைய இருக்குது. நிறைய நீங்கள் எனக்கு பண்ணியிருக்கீங்க. என் குடும்பத்துக்காக, குடும்ப கஷ்டத்துக்காக நான் சென்னையில் வரும்போது உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை என் வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அந்த அழகை எனக்கு கிடைச்சதுக்கு, எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனந்தி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் வீட்டில் என் அம்மா உன்னை நிறைய திட்டிருக்கு, நம்ம காதலுக்கு எதிராக இருந்திருக்கு. ஆனால் அந்த கோபம் எல்லாம் என்கிட்ட காட்டாமல் என்னை இப்போ வரைக்கும் இனிமேயும் இவ்வளோ லவ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் தேங்க்ஸ் சொன்ன மாதிரி உங்ககிட்ட சோரியும் கேட்கணும். மனசளவில் உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டு இருக்கேன்னா அதுக்கு நான் சாரி சொன்னாலும் பத்தாது. இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நான் சாரி சொல்லக்கூடாது, கும்பிடணும். ஆனந்தி, உன் விருப்பம் இல்லாமல் தான் நான் உங்கள் இடத்துல தாலி கட்டினது. ஆனால் என் சூழ்நிலை அப்போ அப்படி இருந்துச்சு. எனக்கு என்னமோ உன்னை நான் மிஸ் பண்ணிடுமோன்னு பயந்து தான் அந்த மாதிரி ஒரு காரியத்தை நான் பண்ணேன். இருந்தாலும் நான் இப்போ கேட்க போகிற இந்த சாரி அதுக்கு இது பண்ண போகிறது இல்லை. இருந்தாலும் என் நிம்மதிக்காக, என் மன நிம்மதிக்காக சாரி. நடந்த எல்லாத்துக்கும் சாரி. எப்போ என் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் அண்ட் சாரி ரொம்ப அழகாக வந்துட்டு நீங்கள் கன்வே பண்ணீங்க. எப்படி இருந்தது உங்களுக்கு? நான் அந்த கேரக்டர் ஏதோ எனக்கு தெரியல, அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி அழுகியாக வரும். அது இப்போது பண்ணிருக்கு. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். இந்த சாரி அந்த தேங்க்ஸ் அங்கே சொல்கிறதுக்கு இது வரைக்கும் ஆனந்தி ஒரு வாய்ப்பு கொடுத்ததில்லை. இந்த மேடையில் அதை சொல்ல முடிஞ்சுது. அதனால் ரொம்ப சந்தோஷம். நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அர்ஜுன், தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். சத்யா வாழ்க்கையில் நீ ஒரு மேஜிக். நீ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ ஒரு நல்ல புருஷனாக இருக்க. அதுக்கும் உனக்கு நன்றி. சத்யா, தேங்க்ஸ் டு யூ டூ. முதல்ல தெரியாமல் என் ஆட்டோவில் ஏறிட்டேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் வந்துடுச்சு. என்னோடய லவ் ஏற்றுக்கிறதுக்கு, என்னோடய மேரேஜ் ப்ரப்போசல் ஏற்றுக்கிறதுக்கு, என்னை மேரேஜ் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அர்ஜுன், சாரி. உன் அம்மா கிட்ட ஒரு நல்ல மருமகளாக இருக்காமல் இருக்கிறதுக்கு நீ மன்னிச்சிடு. ஏன்னா உன் அம்மாவோட தப்பான சைடு ஒரு மருமகளாக எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு அவங்க நல்ல அம்மா இருக்கலாம், ஆனால் எனக்கு அவங்க நல்ல மாமியார் கிடையாது. உங்ககிட்ட சொன்ன எல்லா பொய்யும் பெரிய தப்பு. மன்னிச்சிடு அர்ஜுன், சாரி. சத்யா, எப்போவுமே அம்மா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அம்மாவை நீ எதிர்த்து பேசும்போது, இல்லைனா வேறு ஏதாவது பிரச்சனை வரும்போது தான் நமக்கு இடையில சண்டை வரும், நமக்கு இடையில பேச்சு வரும். நான் தெரியாமல் இல்லை நான் தெரிஞ்சு அது பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியும். எப்படினாலும் நான் எப்போவுமே உன்னை ஹர்ட் பண்ண விரும்பலை. ஆனால் அப்படி ஆயிடுச்சு. ஐம் ரியலி சாரி. என்னையும் மன்னிச்சிடும். ரொம்ப அழகாக யூஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.